அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாரதி நாணயங்கள் சேகரிப்பு சங்கம். நாணயங்களை சேகரிப்போம், பணத்தாள்களை பாதுகாப்போம். நாணயங்கள் சேகரிப்புனா என்ன, அதை எப்படி சேகரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரெகுலர் காயின் கலெக்ஷன் அப்படின்னா என்ன, அதை எப்படி சேகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெகுலர் காயின் கலெக்ஷன் அப்படின்னா என்ன, அதை எப்படி சேகரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலர் காயின்ஸ் இப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்தால் முத வந்தால் ஒரு பைசா இதுதான். பார்த்தீங்கன்னா குதிரை படம் போட்டிருக்கோம். 1 பைஸ் அப்படின்னு இங்கிலீஷ் எழுதியிருக்கோம். கீழே 1954ன்னு போட்டிருக்கு. பின்னாடி இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோம், அசோக சின்னம் போட்டிருக்கோம். இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா 1950லேருந்து 55 வரைக்கும் வந்துருக்கும். சரிங்களா, 1950லேருந்து 55 வரைக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி நாணயம் வெளியிட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். 50லேருந்து 55 வரைக்கும் அந்த நாணயங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஆனால் இதில் ஒரு காயின் நமக்கு எடுத்து வச்சா போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 57லேருந்து 61 வரைக்கும் வரக்கூடிய ஒரு பைசா இந்த மாதிரி வரும். பார்த்துங்களேங்க, முன்னாடி ஒரு பைசாங்கிறதுக்காக ஒரு 1 சிம்பிள் போட்டிருக்கோம் இந்த நாணயம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1962லேருந்து 64 வரைக்கும், அதாவது இந்த 50லேருந்து 61 வரைக்கும் வரக்கூடிய நாணயம் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேறு வேறு வருஷம் போட்டிருக்கோம். அதே மாதிரி 62லேருந்து 64 வரைக்கும் வரக்கூடிய நாணயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உலோகம், பித்தளை. இது பித்தளை. சரிங்களா, பித்தளை ஒரு பைசா. இதே உலோகம் தான் வரும், இதே மாதிரி காயின் தான் வரும். ஆனால் வருஷம் வேறு வேறு போட்டிருக்கோம். இது செப்பு, இது செம்பு ஒரு பைசா. சரிங்களா, இந்த மாதிரி. அதுக்கு அடுத்து ஒரு அலுமினிய காசு. 1965லேருந்து 72 வரைக்கும் வரக்கூடிய அலுமினிய நாணயங்கள் ஒரு பைசா எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வருஷங்கள் வேறு வேறு வரும். அதே மாதிரி 2 பைசா, 3 பைசா, 5 பைசா. 5 பைசா பார்த்தீங்கன்னா இது நிக்கல். 1957லேருந்து 66 வரைக்கும் வரக்கூடிய நிக்கல் காயின். நாணயம் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வருஷங்கள் வேறு வேறு வரும். அதுமாரி இது அலுமினிய நாணயம். 5 பைசா அலுமினிய நாணயம் 1967லேருந்து 94 வரைக்கும் வரக்கூடியது. அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 பைசா 51லேருந்து 67 வரைக்கும் வரக்கூடிய நிக்கல். சரிங்களா, காப்பர் நிக்கல் 10 பைசா இது. அதுக்கு அடுத்து 68லேருந்து 71 வரைக்கும் வந்தால் பித்தளை. பித்தளை 10 பைசா. ஸோ நாணயங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், வருஷங்கள் வேறு வேறு வரும். சரிங்களா, இது வந்து அலுமினியம். 71லேருந்து 82 வரைக்கும் வந்தால் பெரிய 10 பைசா. அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 10 பைசாவே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இந்த மாதிரி நாணயங்கள் 71லேருந்து 82 வரைக்கும். இது அலுமினியத்திலே சின்ன 10 பைசா வரும். இது 83லேருந்து 93 வரைக்கும் வரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல். உங்களுக்கு தெரியும், இது சின்ன 10 பைசா இருக்கும், ஸ்டீலில் வரும். அதுக்கப்புறம் வரும் இது பார்த்தீங்கன்னா 20 பைசா. தாமரப்பு படம் போட்டது 20 பைசா. சரிங்களா, பித்தளை காயின் 20 பைசா. இது 1968லேருந்து 71 வரைக்கும் வந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் 20 பைசா. 82லேருந்து 97 வரைக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்து 25 பைசா, 50 பைசா, 1 ரூபா, 2 ரூபா நாணயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரக்கூடிய நாணயங்கள். சரிங்களா, இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய நாணயங்களை நம்ம சேகரித்து வச்சாலே போதும். இது ரெகுலர் கலெக்ஷன், ரெகுலர் காயின் கலெக்ஷனுங்கிறது இதான். பார்த்துடுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் குதிரை கால்நகை அடுத்து பார்த்தீங்கன்னா அரை ரூபா, 1/4 ரூபா இருக்குது. மாடு காயின் சொல்லுவாங்க. மாடு காயின் செட்டு 1 அணா 2 அணா அந்த மாதிரி வரும். அரை அணா, 1 அணா, 2 அணா அந்த மாதிரி செட்டு வரும். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய ரெகுலர் காயின்ஸ் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரெகுலர் காயின் கலெக்ஷன் சொல்கிறோம். இது ஒரு கலெக்ஷன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மின்ட் கலெக்ஷன். இப்போ மின்ட் கலெக்ஷன் வேறு மாதிரி வரும். இந்த 57லே பார்த்தீங்கன்னா வேறு மின்ட் வரும். சரிங்களா, இது 57லே பார்த்தீங்கன்னா இது ஒரு மின்ட்டு. இது பாம்பே மின்ட்டு போட்டிருக்கு இதில். சரிங்களா, இதிலே பாம்பே, ஹைதராபாத், கல்கட்டா அந்த மாதிரி வரும். அப்புறம் இயர் கலெக்ஷன் 1950க்கு அடுத்து 51, 53, 54 இந்த மாதிரி ரெகுலர் வரக்கூடிய நாணயங்களில் இயர் வைஸாக சேகரிக்கிறது தான் இயர் கலெக்ஷன். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி ரெகுலராக கிடைக்கக்கூடிய நாணயங்களை நம்ம சேகரித்து வச்சாலே போதும். ஒரு ஆரம்பத்தில் நம்ம பண்ணக்கூடிய நாணயங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்க அதை பற்றின விவரங்கள் நமக்கு இன்னும் தெரிய வரும். அடுத்தடுத்து நம்ம கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே போகலாம். சரிங்களா, இதுதான் ரெகுலர் காயின் கலெக்ஷன். சரிங்களா, இந்த மாதிரி நாணயங்கள் இருந்தால் நீங்கள் சேகரித்து வைங்க. நமக்கு அடுத்து நமக்கு பிள்ளைங்களுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. நாணய சேகரிப்புங்கிறது ஒரு கலை. இது எல்லாருமே பண்ணலாம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நம்ம கடையில் வந்து வாங்கிக்கிடலாம். சரிங்களா, ஓகே, நன்றி.
வணக்கம்.